சுஹாஸ் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு வணக்கம். மகா சிவராத்திரி 2025 வரலாறுகள், வழிபடும் முறை, விரத முறை, வீட்டில் எளிய முறையில் 4 கால பூஜைகள் செய்யும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வழிபாடு குறித்த உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அம்மனுக்கு 9 ராத்திரிகள் நவராத்திரி, சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவன் ராத்திரி. மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி சிறப்பு பெற்றது. எந்த ஒரு வழிபாடும் விரத முறையும் ஏதோ சாமி கும்பிட்டோமா போனோமா அப்படின்னு இல்லாமல் அந்த வழிபாடோட வரலாறு தெரிஞ்சுட்டு கும்பிடுறது தான் நல்லது. அப்படி சிவன் ராத்திரி தோன்றதற்காக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்க 3 வரலாறுகள். முதல் வரலாறு, படைக்கும் தொழிலை செஞ்சுட்டு வந்த பிரம்மதேவருக்கும் காத்தல் தொழிலை செஞ்சுட்டு வந்த மகாவிஷ்ணுக்கும் நம்ம 2 பேர்ல யார் பெரியவங்க அப்படின்ற சண்டை வந்துச்சு. சிவபெருமான் இவங்க முன்னாடி தோன்றி அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாராக லிங்க ரூபமாக லிங்கோத்பவராக எழுந்தருள்றாரு. தன்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரம்மதேவர் அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை காண போறாரு. மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்து நிலத்தை குடைஞ்சிட்டு அடியை காண போறாரு. பல காலங்கள் பயணம் செஞ்சும் 2 பேராலையும் அடியையும் முடியையும் பார்க்க முடியல. அப்போ சிவபெருமானோட தலையிலிருந்து பல காலமா கீழே விழுந்துட்டு இருக்க ஒரு தாழம் பூவை பிரம்மதேவர் பார்க்கறாரு. அந்த தாழம்பூ கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் தாழம்பூ, சிவனாரோட தலையிலிருந்து பல ஆண்டு காலமாக கீழே விழுந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது. உடனே பிரம்மதேவர், அப்படின்னா நீ போய் சிவபெருமான் கிட்ட பிரம்மதேவர் உங்களோட முடிய பார்த்துட்டாரு அப்படின்னு போய் உரைக்கும்படி கேட்குறாரு. தாழம்பூவும் பிரம்மதேவர் சொன்னதை கேட்டுட்டு போய் சிவபெருமான் கிட்ட, பிரம்மதேவர் உங்க முடிய பார்த்துட்டாரு, அதுக்கு இந்த தாழம்பூ தான் சாட்சி அப்படின்னு பொய் உரைக்குது. சிவபெருமானுக்கு தெரியாதா? சிவபெருமான் பொய் சொன்ன காரணத்தினால பிரம்மதேவருக்கும் தாழம்பூக்கும் சாபம் கொடுக்கிறாரு. பிரம்மதேவருக்கு, உங்களுக்கு இந்த உலகத்துல எங்குமே கோவில்கள் அமையாதுன்னோ, தாழம்பூக்கு நீ இனிமே சிவ பூஜைக்கு பயன்பட மாட்ட அப்படின்னும் சாபம் கொடுக்கிறாரு. தன்னோட தவற உணர்ந்துகிட்ட தாழம்பூவும் பிரம்மதேவரும் உத்திரகோச மங்கை திருக்கோவில்ல பல ஆண்டு காலம் தவம் இருக்காங்க. தவத்தின் பயனா சிவபெருமான் மனமிறங்கி வந்து அவங்களுக்கு பாப விமோச்சனம் கொடுக்கிறாரு. இதற்கு பிறகு பிரம்மதேவருக்கு இந்த உலகத்துல கோவில்கள் அமைஞ்சிச்சு. தாழம்பூவும் உத்திரகோச மங்கை கோவில்ல மட்டும் சிவ பூஜைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது. மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் நாங்க பார்த்து தரிசனம் பண்ண இந்த லிங்கோத்பவர் ரூபத்தை இந்த உலகம் பார்க்கறதுக்காக எங்களுக்கு வழி செய்யுங்கன்னு கேட்கிறாரு. அதனால சிவபெருமான் அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாராக லிங்கோத்பவராக எழுந்தருளிய தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. இது சிவன் ராத்திரி தோன்றியதற்கான முதல் வரலாறு. இரண்டாவது வரலாறு, மந்திர மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சப்ப அதிலிருந்து ஆழகால விஷம் வெளிப்பட்டுச்சு. விஷத்தை பார்த்த உடனே தேவர்களும் அசுரர்களும் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. அப்போ சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை காக்க அங்க தோன்றி அந்த ஆழகால விஷத்தை குடிச்சிடுறாரு. சிவபெருமான் இப்படி ஆழகால விஷத்தை குடிக்கிறத பார்த்த அன்னை பார்வதி தேவி ஓடி வந்து சிவபெருமானோட கண்டத்துல, அதாவது கழுத்துல இப்படி பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே அந்த விஷம் தொண்டையிலேயே நின்று போகுது. அந்த விஷத்தோட தன்மையால, சூட்டால அது சிவபெருமானோட தொண்டை நீல நிறமா மாறிடுது. இதனாலேயே சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் அப்படின்ற திருப்பெயரும் உண்டு. இப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடிச்சு அன்னை பார்வதி தேவி அதை தடுத்து நிறுத்தின இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற தினம் மகா சிவராத்திரி தினமாக சொல்லப்படுது. இதுதான் இரண்டாவது வரலாறு. மூன்றாவது வரலாறு, பிரளய காலத்துல பிரம்மதேவரால படைக்கப்பட்ட உலகம் அழிஞ்சு போயிடுது. அப்போ பார்வதி தேவி இந்த உலக உயிர்களை மீட்டெடுக்க சிவபெருமானை நோக்கி மாசி மாசம் சதுர்தசி திதியில இரவு முழுக்க 4 ஜாம பூஜைகளை ஆகம விதிப்படி செஞ்சுட்டு வராங்க. அன்னை பார்வதி தேவியோட பூஜையில மனமிறங்கிய சிவபெருமான் மீண்டும் இந்த உலக உயிர்களை புதுப்பிச்சு கொடுக்கிறாரு. இப்படி இந்த உலகம் மீண்டும் உயிர் பெற தொடங்கிய தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. அடுத்து பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க.
நான் இந்த மாசி மாதம் சதுர்தசி திதியில எப்படி உங்களை இரவு முழுவதும் வழிபாடு பண்ணி வரம் பெற்றேனோ அதே போல இந்த உலக உயிர்கள் எல்லாம் இந்த இரவு உங்க திருநாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணா அவங்களுக்கு மோட்சம் அருள வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியோட வரத்தை அருள்றாரு. இதுதான் மகா சிவராத்திரி தோன்றிய 3வது வரலாறு. விரத முறை. விரத முறையை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க விரதம் இருந்துக்கலாம். இப்போ உதாரணமா நாளை இரவு சிவன் ராத்திரி, நாளைக்கு இரவு நீங்க கண் விழிக்க போறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலேருந்தே நீங்க உணவு சாப்பிடாம விரதம் இருக்கணும். இரவு கண் விழிச்சிட்டு சிவபெருமான தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு நீங்க உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். உணவு எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிடலாம், தவறு கிடையாது. வழிபடும் முறை. மகா சிவராத்திரி இந்த வருடம் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று வழிபடப்படுகின்றது. சிவன் ராத்திரி அப்படின்னாலே 4 கால பூஜைகள் தான். அப்படி பொதுவான 4 கால பூஜைகளோட நேரம்: முதல் கால பூஜை மாலை 6:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை. இரண்டாவது கால பூஜை இரவு 9:30 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை. மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு 12:30 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை. நான்காம் கால பூஜை அதிகாலை 3:30 மணி முதல் அதிகாலை 6:30 மணி வரை. இது பொதுவா 4 கால பூஜைகளோட நேரம். நீங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண போறீங்களோ அந்த கோவிலுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே போய் அங்க 4 கால பூஜைகளோட நேரம் என்ன அப்படின்றத சரியா கேட்டுட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன நேரம் மாறுபடும். நீங்க சரியான நேரத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண போறவங்க 4 கால பூஜைகளுக்கும் உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் வாங்கி தரலாம். வழிபடும் முறை. பல பேர் வீட்டில் சிவலிங்க திருமேனியை வச்சு பூஜை பண்ணுவீங்க. நீங்கள் தினசரி எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அன்னைக்கு காலையில் பூஜை பண்ணி வச்சிருங்க. மறுபடியும் இரவு 4 கால பூஜைகள் எளிமையாக வீட்டில் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். முதல் கால பூஜை. இந்த முதல் கால பூஜை படைக்கும் இறைவனான பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு செய்கிற பூஜை. இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்யணும். அதாவது பசும்பால், பசும் தயிர், பசும் நெய், கோமியம், கோசானம் இதில் கொண்டு அபிஷேகம் செய்யணும். சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டு அதாவது வெண்மையான ஆடையை அணிவிச்சு தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். பாசி பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைச்சு நெய் தீபம் ஏற்றி ரிக்வேத பாராயணத்தோட முதல் கால பூஜை நிறைவு பெறும். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜித்தா நம்ம பிறவி கர்மாக்கள்ல இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். இரண்டாவது கால பூஜை. இந்த இரண்டாவது கால பூஜை காக்கும் இறைவனான விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு செய்கிற பூஜை. இந்த காலத்தில் பஞ்சாமிர்தத்தை கொண்டு அபிஷேகம் செஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவிக்கணும், அலங்காரம் செய்யணும், அர்ச்சனைகள் செஞ்சு நைவேத்தியமாக இனிப்பு பாயாசம் படைச்சு நல்லெண்ணெய் தீபத்தோட இரண்டாவது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்தோட நிறைவு பெறும். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜித்தா தன தானிய சம்பத்துக்கள் சேரும். மூன்றாவது கால பூஜை. இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்பாள் சிவபெருமானை நோக்கி செய்கிற பூஜை. இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செஞ்சு பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செஞ்சு சிகப்பு நிற வஸ்திரம் அணிவிச்சு ஜாதி மல்லி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து எல் சாதம நிவேதனமாக படைச்சு இலிப்ப எண்ணெய் தீபத்தோட சாமவேத பாராயணத்தோட இந்த மூன்றாம் கால பூஜை நிறைவு பெறும். இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னன்னா இதை லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல தான் சிவபெருமான் அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாராக லிங்கோத்பவ ரூபமாக நமக்கு காட்சி தந்தது. இந்த காலத்துல விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நான்காம் கால பூஜை. இந்த 4வது கால பூஜையில 33 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவ ராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுது. குங்குமப்பூ சாற்றி
கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செஞ்சு நந்தியாவட்ட பூக்களால் அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை செய்து அதர்வன வேத பாராயணத்தோட சுத்த அன்னம், அதாவது வெறும் வெள்ளை சாதத்தை நிவேதனமாக படைச்சு தூப தீப ஆராதனைகளோட சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நிறைவு பெறும். இதுதான் 4 கால பூஜைகளுக்கு வழிபட வேண்டிய முறை. இதுதான் முறையாக 4 கால பூஜைகளுக்கும் சிவலிங்கம் வச்சு வழிபடுறவங்க செய்ய வேண்டிய பூஜை. ஆனால் இப்படி 4 காலத்துக்கும் இப்படி எல்லா பொருட்களையும் கொண்டு எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க எளிமையாக 4வது கால பூஜைக்கு பால், தயிர், பன்னீர், விபூதி, சந்தனம், உங்களால் என்ன முடியுமோ 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு வில்வ இலைகள் 2 சாற்றி என்ன நெய்வேத்தியமாக உங்களால் வைக்க முடியுமோ ஒரு பாயாசம், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சிவபுராணம் படிக்கலாம். இதெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்றவங்க பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை அன்னைக்கு இரவு முழுதும் பாராயணம் செய்யலாம். வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை பண்ணி உங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. மகா சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டா சகல பாவங்களும் விலகும். 100 அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும். சிவலோக வாசம் கிடைக்கும். சிவபெருமானோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த மகா சிவராத்திரி விரதத்தை முறையே கடைபிடிச்சு சிவபெருமானோட பரிபூர்ண அருளை பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.